வணக்கம் மாணவ செல்வங்களே. காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழ் ஆசிரியை. நாம் சென்ற காணொளியில் பாடம் 16 தோரணம் செய்வோமா எனும் தலைப்பில் உள்ள கோ முதல் நோ வரை அமைந்த உயிர்மெய் எழுத்து சொற்களையும் மற்றும் எழுத்துக்களையும் அறிந்தோம். தற்பொழுது ஒரு பாடல், சரிங்களா, வண்ணத்து பூச்சி என்ற பாடலை அறிவோம். வண்ணத்து பூச்சி. தோட்டமெல்லாம் சுற்றி வரும் வண்ணத்து பூச்சி, உன்னை தொட்டு பார்க்க வேண்டுமே வண்ணத்து பூச்சி. தோட்டமெல்லாம் சுற்றி வரும் வண்ணத்து பூச்சி, உன்னை தொட்டு பார்க்க வேண்டுமே வண்ணத்து பூச்சி. பட்டு போல பளபளக்கும் வண்ணத்து பூச்சி, பறக்கும் பூவை போலிருக்கும் வண்ணத்து பூச்சி. பட்டு போல பளபளக்கும் வண்ணத்து பூச்சி, பறக்கும் பூவை போலிருக்கும் வண்ணத்து பூச்சி. சின்ன பாப்பா கேட்கிறேனே வண்ணத்து பூச்சி, நீ திரும்பி என்னை பார்த்திடுவாய் வண்ணத்து பூச்சி. சின்ன பாப்பா கேட்கிறேனே வண்ணத்து பூச்சி, நீ திரும்பி என்னை பார்த்திடுவாய் வண்ணத்து பூச்சி. என்ன மாணவர்களே, பாடலை கேட்டீர்களா? இதேபோல் பாடலை நீங்களும் பாடி பழகவும். இதில் நாம் எந்த எழுத்துக்களையெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம்? கோ முதல் நோ வரை உள்ள உயிர்மெய் நெடில் எழுத்து சொற்கள் தான், சரிங்களா? அடுத்தது பாருங்கள், கோ முதல் நோ வரை, சரிங்களா? கோ, இது எந்த ஓசை? ஓ ஓசை, சரிங்களா? முன்ன கோ பார்த்தோம், அது ஓ ஓசை. கோ ஓ ஓசை. கோ, கோ, சோ, ஞோ, டோ, நோ, தோ, நோ, போ, மோ, யோ, ரோ, லோ, வோ, ழோ, லோ, ரோ, நோ. சரிங்களா? இதுதான் ஓ முதல் நோ வரை இருக்கக்கூடிய எழுத்துக்கள், சரிங்களா? அடுத்தது பார்த்தோமா, அடுத்தது பெயரை சொல்வேன் எழுத்தை அறிவேன். இப்போ நம்ம பார்த்தக்கூடிய இந்த கோ முதல் நோ மட்டும் பார்த்துட்டிங்களா? அதில் இருக்கக்கூடிய அந்த உயிர்மெய் எழுத்துக்களில் வந்திருக்கக்கூடிய அந்த சொற்களை நாம் அந்த பெயரை சொல்லிவிட்டு அதில் என்ன எழுத்து வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இது என்னது? கோழி, கோலம். என்ன எழுத்து வந்திருக்கு? கோ. அடுத்தது தோசை, தோட்டம், தோ. அடுத்தது படமும் சொல்லும். இங்கே படம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே சொற்கள் இருக்குது, சரிங்களா? அதை படிப்போமா? கோ து மை, கோதுமை. சோறு, சோறு. போ இர் வை, போர்வை. மோ தி ர இம், மோதிரம். தோ ர ந இம், தோரணம். தோ லை நோ இக்கி, தொலைநோக்கி. அடுத்தது எழுத்துக்களை கண்டுபிடிப்போம், வட்டமிடுவோம். இங்கே பாருங்கள், எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓ, மோ, சோ, லோ, டோ. இங்கே இருக்கக்கூடிய இந்த படத்தில் தான் அந்த எழுத்துக்கள் மறைஞ்சிருக்கு. அதை நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டுபிடிச்சி வட்டமிடணும். உங்களுடைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒன்று தான் இது. அடுத்தது படிப்போம். நம்ம உங்கள் வீட்லேயே இப்போ செய்தித்தாள் வாங்கினீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய இந்த கோங்கோச்சு எழுத்துக்களை தேடி அந்த சொற்களை நீங்கள் படிக்கணும். பாருங்கள், தோ இப்பு, தோப்பு. நோ, நோ இ த டு இப்பு, நோய் தடுப்பு. கோ டை வி டு மு ரை, கோடை விடுமுறை. பூ இன் ஜோ லை, பூஞ்சோலை. பே இச்சு இப் போ இட்டி, பேச்சு போட்டி. வீட்டில் இருக்கிற செய்தித்தாள்களில் நீங்களும் இதே மாதிரி அந்த கோ முதல் நோ வரை வந்திருக்கக்கூடிய சொற்களை கண்டுபிடிச்சி நீங்கள் படிக்கலாம். பாட்டு ஒன்று பாடலாமா? அந்த கோ முதல் நோ வரை வந்திருக்கக்கூடிய சொற்கள் எழுத்துக்களை
வந்திருக்கக்கூடிய சொற்களை வச்சு நம்ம ஒரு பாடல். சரிங்களா? பாருங்கள். கடலோரம் போகலாம், அலையோசை கேட்கலாம், நண்டோடு ஓடலாம், மணலோடு ஆடலாம். கடலோரம் போகலாம், அலையோசை கேட்கலாம், நண்டோடு ஓடலாம், மணலோடு ஆடலாம். சோலைக்குள்ளே போகலாம், தென்றலோடு நடக்கலாம், வண்டோடு பறக்கலாம், மலர்களோடு சிரிக்கலாம். சோலைக்குள்ளே போகலாம், தென்றலோடு நடக்கலாம், வண்டோடு பறக்கலாம், மலர்களோடு சிரிக்கலாம். சரிங்களா? இது இருக்கக்கூடிய அந்த கோ முதல் நோ வரை உள்ள உயிர்மெய் எழுத்துக்களை நாம் படித்தோம். அந்த சொற்களையும் நாம் இந்த பாடல் மூலம் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது எழுதி பழகுவேன். இந்த இதை நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய புத்தகத்தில் இருக்கிறதான் அழகாக என்ன பண்ணணும், சொல்லிகிட்டே எழுதணும். ஒவ்வொரு எழுத்தையும் நீ எழுதும்போது அந்த எழுத்து மேலே உன்னோட பென்சிலில் அழகாக நீங்கள் எழுதணும். அந்த டாட் மேலேயே எழுதிட்டு சொல்லணும். சரிங்களா? எழுதும்போது நம்ம சொல்லிட்டு எழுதுறதான் மிக முக்கியம். கோ, கோ, சோ, ஞோ, டோ, நோ, தோ, நோ, போ, மோ, யோ, ரோ, லோ, வோ, ழோ, லோ, ரோ, நோ. அடுத்து படிப்போம், எழுதுவோம். இந்த கோ முதல் நோ வரை இருக்குது இல்லைங்களா? அந்த உயிர்மெய் எழுத்து நெடில் சொற்கள்லாம் படிச்சுட்டு அதை நம்ம எழுதியும் பார்க்கலாம். தோகை, தோகை, சோலை, சோலை, பெற்றோர், பெற்றோர், கோலம், கோலம், கோயிட்டை, கோட்டை, போயிட்டி, போட்டி, கோயில், கத்தரிக்கோல், குயிலோசை, குயிலோசை. இந்த சொற்களெல்லாம் நாம் இன்னும் படிச்சுட்டு எழுதியும் பார்க்கணும். அடுத்தது படிப்பேன், வரைவேன். இதில் இருக்கக்கூடிய பெயரை படிச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய படங்களை என்ன பண்ணணும், அதுக்கு நேரம் எடுத்து வரையணும். தொலைநோக்கி, தோரணம், மோதிரம், கோடாரி. இந்த பெயர்களுக்குரிய படத்தை நீங்கள் என்ன பண்ண அந்தந்த கட்டத்தில் நீங்கள் வரையணும். இதையும் உங்களுடைய புத்தகத்தில் நீங்கள் செய்யலாம். இணைத்து எழுதுவேன். இங்கே ஒரு எழுத்து பொதுவான எழுத்து எழுதி கொடுத்துட்டாங்க இல்லையா? இங்கே கோ கொடுத்துருக்காங்க, இங்கே தோ கொடுத்துருக்காங்க. இப்போ கோழி, தோழி, கோழி, தோழி, மோர், போர், சோழன், தோழன், சோழன், தோழன். அடுத்தது இங்கே படம் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம், அந்த படத்தோட அந்த சொல் அடுத்ததாக இருக்கிறத என்ன பண்ணோம், இணைச்சி எழுதணும். கோழி, முட்டை, கோழி, முட்டை, நெய், தோசை, நெய், தோசை, மயில், தோகை, மயில், தோகை, தொங்கும் தோரணம், தொங்கும் தோரணம். இதை நீங்கள் என்ன பண்ணணும், பென்சில் எடுத்து அழகாக இதை பார்த்து உங்களுக்கு புத்தகத்தில் கொடுத்துருக்கூடிய கட்டத்தில் இதை நீங்கள் அழகாக எழுதணும். அடுத்தது கண்டுபிடிப்பேன், வட்டமிடும். இதை நீங்கள் தான் செய்யணும். சரிங்களா? பாருங்கள், இங்கே கோழி ஒன்று சரியாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததெல்லாம் என்ன பண்ணணும், நீங்கள் கண்டுபிடிச்சி அதை வட்டமிடணும். அடுத்தது கண்ணாடியில் கண்டுபிடிப்பேன். இதுவும் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடி எடுத்து இந்த எழுத்துக்கள் காமிச்சு, இந்த எழுத்துக்கள் தெரிகிற மாதிரி காமிச்சா என்ன ஆகும், இங்கே திரும்பி இருக்கிற எழுத்துக்கள் நமக்கு சரியாக தெரியும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த படத்தில் என்ன பெயர் படிச்சிங்களோ அந்த பெயர்க்கூடிய படத்தோடு நீங்கள் என்ன பண்ணணும், இணைக்கணும், பென்சிலில் இணைக்கணும். அடுத்தது நிரப்புவேன். தோரணம், தோரணம் ஃபஸ்ட் ஒன்றுக்கு தோரணம். ரெண்டாவது தொலைக்காட்சி, தொலைக்காட்சி, கோடாரி, பொம்மை. இப்போ இதில் எல்லாத்துலேயும் நம்ம சேர்த்து இந்த சிவப்பு கலர் கோடு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் கோடு, அதில் என்ன வந்திருக்கு, தோட்டம், தோட்டம்.
தோட்டத்திற்கு வந்தவர் யார்? இல்லையா நம்ம இப்போ தோட்டம் பார்த்தோம். அந்த தோட்டத்துக்கு யார் வந்திருக்காங்க? முட்டியிலிருந்து வருவேன், முற்றத்திலே திரிவேன், நான் யார்? முட்டியிலிருந்து வருவேன், முற்றத்திலே திரிவேன், நான் யார்? கோழி. கோழி. ஒற்றை காலில் நிற்பேன், குளத்தில் உணவு தேடுவேன், நான் யார்? ஒற்றை காலில் நிற்கக்கூடியது எதுவாக இருக்கும்? கண்டுபிடிச்சிங்களா? கொக்கு. வெள்ளை நிறத்தில் இருப்பேன், காற்றிலே பறப்பேன், நான் யார்? நான் வெள்ளை நிறத்தில் இருப்பேன், ஆனால் காற்றுல என்ன பண்ணிடுவேன்? பறப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் யார்? அது பஞ்சு. இஞ்சு. பஞ்சு. வட்டத்தில் உள்ள எழுத்துக்களை எடுத்து எழுதினால் தெரிந்துவிடும். இப்போ நம்ம அங்கே கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? தோட்டத்தில் வந்தவர் யாருன்னு கண்டுபிடிக்கணும் நம்ம. இப்போ நம்ம எழுதின போது வட்டத்துக்குள்ளே எந்தெந்த எழுத்து வந்ததோ அந்த எழுத்துக்களில் என்ன பண்ணணும்? வரிசையாக எடுத்து எழுதணும். இஞ்சு. கோழி குஞ்சு. தோட்டத்திற்கு வந்தவர் யார்? கோழி குஞ்சு. இதை என்ன பண்ணும்? இந்த கோழி குஞ்சுக்கு அழகாக நீங்கள் என்ன பண்ணணும்? வண்ணம் தீட்டணும். அடுத்தது எதுவும் வீண் இல்லை. எதுவும் வீண் இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம்? எதையுமே இது உடஞ்சிச்சுன்னா இது நம்ம தேவையில்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனால் அப்படி கிடையாது. எதுவுமே வீண் கிடையாது. நம்ம அதை ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அதை பயன்படுத்தலாம். பாருங்க, இங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறாரு? சைக்கிளில் 2 குடம் போட்டு தண்ணி கொண்டு போயிட்டுருக்குறேன் இல்லையா? நம்மளாம் என்ன பண்ணுவோம்? தண்ணி வரலைன்னா நம்ம இன்னும் 2 தூரமாக போய் இந்த மாதிரி நம்ம கொண்டு பயன்படுத்துவோம். இவர் அந்த மாதிரி தண்ணி 2 குடத்தை போட்டு கொண்டு வராரு. அப்போ ஒரு குடம் என்னாச்சு? ரொம்ப 2 குடம். அதில் ஒரு குடம் ரொம்ப கவலையாக இருக்குது. இன்னொரு குடம் கேட்குது, ஏன் கவலையோடு இருக்கிறாய்? நானே ஓட்டப்பானை. அது என்ன சொல்லுது? கவலையோடு ஏன் இருக்கிறேன்னு கேட்கும்போது நானும் ஓட்டப்பானை அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படி சொல்லுது ஓட்டப்பானை அப்படின்னு? ஏன்னா அந்த பார்த்தோமா அந்த பானை மாதிரி இருக்குதுல்ல, என்னாச்சு? ஒழுதுட்டு இருக்குது இல்லையா? ஓட்டையாகி ஒழுதுட்டு வருது. அப்போ நீர் வீணாக கொட்டுகிறதே அப்படின்னு அது வருத்தமாக சொல்லுது. வருத்தம் கொள்ளாதே, எதுவுமே வீணில்லை. நீ கொண்டு வர உங்கள்கிட்ட இருக்கிற தண்ணி கீழே விழுகுது, நீ வருத்தப்படாத, எதுவுமே வீண் இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்போ என்னால் உங்களுக்கு பயன் இல்லையே. அவர் மறுபடியும் அடுத்த நாள் தண்ணிக்கு போகலான்னு எடுக்கிறாரு. அப்போ என்ன சொல்லுது? ஓட்டக்கூடம், என்னால் உங்களுக்கு பயன் இல்லையே அப்படின்னு சொல்லுது. நாள்தோறும் நீ வரும் வழியை பார்க்கவில்லையா? அப்படி சொன்னதுமே இவர் என்ன சொல்கிறாரு? நாள்தோறும் நீ வரும் வழியை நீ பார்க்குறதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? அந்த டெய்லி அந்த ஓட்டக்கூட ஊதிச்சு பார்த்தீங்களா? அந்த வழியை காமிக்கிறாரு அதுக்கு. அப்போ என்னாச்சுங்க? நல்லா தண்ணி ஊற்றுனங்காட்டி என்னாச்சு? செடிகள் எல்லாம் நல்லா என்னாச்சு? பசுமையாக வளர்ந்துருச்சு. சரியா? பசுமையாக வளர்ந்து பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்கிட்டுருக்கு. ஆமாம், எதுவுமே வீணில்லை அப்படின்னு அந்த ஓட்டக்கூட சொல்லுது. ஆமாம், நான் வீணாகிறேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன், ஆனால் எதுவுமே வீணில்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? நாமளும் அப்படி தான் என்ன பண்ணோம்? இது நமக்கு உதவாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையுமே வீண் பண்ணக்கூடாது. எல்லாமே என்ன பண்ணணும்? பொறுப்பாக நம்ம எடுத்து வச்சுருக்கணும். உடஞ்சதுனாலும் அதை வேறொரு விதத்தில் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ இதுவும் உங்களுடைய வீட்டு படம் தான். என்ன பண்ணணும்? இங்கே இருக்காங்க இல்லையா? நிறையா பேர் ஒளிஞ்சிருக்காங்க. நம்ம படித்த பெயர்கள் தான், நமக்கு தெரிஞ்ச பெயர்கள் தான். அதில் உங்களுக்கு என்ன பேர் தெரியுதோ சரிங்களா? அதில் நீங்கள் என்ன பண்ணணும்? எழுதணும். படத்தில் மறைந்துள்ள பறவைகளை நீங்கள் என்ன பண்ணணும்? எடுத்து எழுதணும். உனக்கு என்னென்ன பேர் தெரியுதோ, அதில் பறவைகளுடைய பேர் தெரியுதோ அதை நீங்கள் இந்த கொடுத்துருக்கூடிய கட்டத்துக்குள்ளே எழுதணும். நன்றி மாணவர்களே.